துர்ச்செய்தி. இந்த உலகில் வாழ்கிற பலருடைய வாழ்க்கையிலே எதிர்மறை எண்ணங்களை சுமந்தவர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஐயோ, என்னால் இதை செய்ய முடியுமா? இந்த தேவைகளை எப்படி என்னால் சந்திக்க முடியும்? எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படுகிறதே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படுகிறதே. அப்படிப்பட்ட எதிர்மறை வார்த்தைகள் வெளிப்படுகிறது. நேர்மறை இருதயம் நம்மிடத்தில் இல்லை. எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஒரே ஒரு ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே இஸ்ரவேலின் 12 பிரபுக்களை கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பி வைக்கிறார்கள். கானான் தேசத்திலே எங்கெல்லாம் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை பற்றி செய்தி கொண்டு வர வேண்டும் என்று அங்கே மோசே அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். மோசே அவர்களுக்கு கொடுத்த கட்டளையிலே 2 பகுதிகளை பார்க்கிறோமே. கானான் தேசத்தை பற்றி அறிந்து வர வேண்டும், தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களை பற்றி அறிந்து வர வேண்டும். இங்கே கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன 12 பேர்களும் திரும்பி வருகிறார்கள். ஏவுக்காரர் கானான் தேசத்து திராட்சை குலையை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வருகிறதை வேதம் பதிவு செய்கிறது. மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வருகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோமே. நிமித்தம் கானான் தேசம் செழிப்பான தேசம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? அந்த கானான் தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த 10 பேருக்கு ஒரு கருத்தும் 2 பேருக்கு மாறுபட்ட கருத்தும் இருக்கிறதை வேதம் பதிவு செய்கிறது. யோசுவாவும் காலேபும் தேசத்தை குறித்து சொல்லுகிறார்கள், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். மற்ற அனைவரும் அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அங்கே ராட்சசர் குடியிருக்கிறார்கள், இப்படி எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் அந்த சொன்ன விதம் சரியில்லை. எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று யோசுவாவும் காலேபும் சொன்னதை போல அறிக்கை இட்டிருந்தால் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்திருக்க முடியும். கானானுக்குள் செல்ல முடியாத ஒரு அவல நிலைக்கு அனைவரும் தள்ளப்பட்டு விட்டார்களே. என்ன ஒரு கொடுமை பிரியமானவர்களே! இன்றைக்கு நீங்கள் நானும் கூட சொர்க்கலோகத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இதே போல துர்ச்செய்தியை பரம்ப செய்து விடுகிறவர்களாய் இல்லாதபடி நற்செய்தியை, எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் என்னால் சாதிக்க முடியும், என்னால் இதை செய்ய முடியும், என்னால் கூடும், அனைவராலும் கூடும் என்று சொல்லுகிற இருதயம் படைத்தவர்களாய் இன்றைக்கு மாறும்படியாய் ஆண்டவன் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்ல கரத்தில் நம் அனைவரையும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கலாமா, அர்ப்பணிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நாங்களும் துர்ச்செய்தி பரம்ப செய்து விடாதபடி எங்களால் கூடும், எங்களால் முடியும், உலகத்தை ஜெயிக்கலாம், பரிசுத்தத்தோடு வாழ முடியும். இன்னும் ஒருவேளை ஆண்டவரே, அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மால் கூடும் என்று சொல்லி யோசுவாவும் காலேபும் சொன்னதை போல நாங்களும் அறிக்கையிடுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்.